வணக்கம் தோழிகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேக்ரவுண்டில் தெரிகிற இந்த பியூட்டிஃபுல்லான பேட்ச்வொர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பேக் சைடு வந்து அதோட இன்னவுட் வந்து எப்படி தெரியாத அளவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான். அதனால் வீடியோவை வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். தொடர்ந்து என்னோடய சேனலை பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வரும். ரொம்ப எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்காண்டி நிறைய வீடியோஸ் நான் போட்டுகிட்டே இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாமா. சூப்பரான இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பேட்ச் ஒர்க் வந்து மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு பெட்டல் டிசைன் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பெட்டலையும் வந்துட்டு பீட்ஸ் கொடுத்து ரெடி பண்ணிட்டாங்க. இது கண்டிப்பாக பிகினர்ஸ்க்கான வீடியோஸ் கிடையாது. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து டைலரிங் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா பீசஸையும் அவங்க வந்து மெயின் ப்ளவுஸோட ஒரிஜினல் இதில் ரெடி பண்ணாமல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட லைனிங்கில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அதோட பொசிஷனில் வச்சு ஸ்டிச் பண்ணுறாரு. இப்போது சென்டர் மார்க்கிங் பண்ணிக்கிறாரு. சென்டர் மார்க்கிங் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு டிசைனாக வந்து ஸ்டிச் பண்ணுறாரு. இது வந்து ஒன் சைட் கைடில் தான் தைக்க முடியும் உங்களுக்கு. ஏன்னா பீட்ஸ் வர்றதுனால டபுள் சைட் கைடில் தைக்க முடியாது. ரொம்ப பொறுமையாக தைக்கணும். ஏன்னா ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் வந்து உடஞ்சி போயிடும். அதனால ரொம்ப பொறுமையாக தைக்கணும். நம்மளோட சேனல் வந்து நியா இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நியா புட்டிக்னு. கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள். நிறைய போஸ்டர்ஸ்லாம் அதில் போட்டிருப்போம். உங்களுக்கு வந்து ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களோட காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். ஸோ ஒன்றும் ரெடிமேட் ப்ளவுசஸ் கிடையாது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கஸ்டமருக்கு எங்கள் ஷாப்பில் ரெடி ஆகிற ஒரு ப்ளவுஸோட வீடியோஸ் தான் நான் போட்டுட்ருக்கேன். இது எதுவுமே வந்து ரெடிமேட் ப்ளவுசஸ் கிடையாது. உங்களோட கிளாத் கொடுத்தீங்க, உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு ப்ளவுசஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் நார்மலாக பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி லைனிங்கில் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நாங்கள் வந்து பொதுவாக லைனிங்கில் தான் பண்ணுவோம். ஏன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் நார்மலாக பண்ண மாட்டோம். எல்லா பேட்ச் ஒர்க்கும் இந்த மாதிரி மெத்தடில் தான் பண்ணுவோம். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்கும், வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்துலேயும் வந்து ஃப்ரண்ட் சைடு எவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்காரோ அதே மாதிரி வந்து அவர் வந்து பேக் சைட்லேயும் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறாரு. ஸோ அப்போ தான் அதோட பொசிஷனை விட்டு மாறாது. இப்போ ஃபுல் பேட்ச் ஒர்க்கும் வந்து உங்களுக்கு முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா மெயின் பீஸில் அதோட அவுட்லைனில் பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டாங்க. இப்போது சென்டர் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனிங் பீஸையும் மெயின் பீஸையும் ஒன்றா வந்து அட்டாச் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும், ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்கும். ரொம்ப பொறுமையாக பண்ணணும். ஒரு புள்ளி மாறிட்டாலும் வந்து ஃபுல் பேட்டர்னுமே உங்களுக்கு வந்து வீணாகிடும். திருப்பி வந்து உங்களுக்கு பிரித்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நீங்கள். அப்போ தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். ரெகுலராகவே இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இன்னொன்று நீங்கள் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த பேட்ச் ஒர்க் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த ப்ளவுஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைட் கைடில் தான் அவர் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ வந்து கீழே வந்து லைனிங் இருக்குது, மேலே வந்து மெயின் பீஸ் இருக்குது, ரெண்டையுமே சேர்த்து அட்டாச் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு சைடு வந்து முடிச்சிட்டாரு. அதர் சைடுக்கு அவர் வந்து கைடை சேஞ்ச் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறாரு. அதே மாதிரி இந்த மாதிரி பீட்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப பீட்ஸ் வந்து நல்ல குவாலிட்டி பீட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா மார்க்கெட்டில் மோஸ்ட்லி வந்து நார்மல் குவாலிட்டி தான் கிடைக்கும். அது நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஒரு 2-3 மாதத்துலேயே கருத்து போயிடும். ஸோ அதனால் நல்ல குவாலிட்டி பீட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி பீட்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்கும். இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கஸ்டமர் இப்படி தான் கேட்டாங்க. சாரீ கான்ட்ராஸ்ட் வந்தது, பட் கஸ்டமர் வந்து எனக்கு சாரியில் இருக்க கான்ட்ராஸ்ட் எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து அந்த ப்ளவுஸோட செல்ஃப் கலர்லேயே பண்ணுங்கள், சென்டரில் மட்டும் அந்த பார்டர் கொடுத்துருங்க அப்படின்னாங்க. அதனால நாங்கள் வந்து ஃபுல்லாகவே செல்ஃப் கலரில் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சாரீ கலரில் அந்த பேச்சஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். எப்போதுமே வந்து ஒரு பேட்ச் ஒர்க்காக இருக்கட்டும், ஒரு ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் வந்துட்டு கான்ட்ராஸ்ட்டில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து முடிச்சிட்டாரு. அதோட பேக் வியூ பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பேட்ச் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் அது வந்து எதுவுமே உங்களுக்கு வெளியில் தெரியல, அவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தொடர்ந்து என்னோடய சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பை பை, தேங்க்யூ.